அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்மளுடைய அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா, மகிழ் முற்றம் தொடக்க விழா வருகின்ற 11ஆம் தேதி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும்னா, எமிஸ் இணையதளத்துல அது சார்ந்த தகவல்களை நம்ம பதிவிடணும். சென்ற வருடமே நம்ம மகிழ் முற்றம் பள்ளிகள்ல நடைமுறையில இருக்குது. அதே சேம் ப்ரொசீஜர் தான். நாம குழுலாம் நாம பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா எம்இஸ்ல பிரிஞ்சிரும். நாம யாரை மட்டும் செலக்ட் பண்ணா போதும்னா, ஒரு குழுவுக்கும் 2 மாணவர் தலைவர்களையும் ஒரு பொறுப்பாசிரியரையும் தான் நம்ம இதுல தேர்வு செய்யணும். மீதி எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த மகிழ் முற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் இந்த 5 குழுக்களுக்குமே பொறுப்பா ஒரு பொறுப்பாசிரியர் இருப்பாங்க. அவங்க தான் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் இந்த மாணவர் குழுக்களுக்கு. அப்புறம் 5 குழுக்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஒரு குழுவுக்குமே பார்த்தீங்கன்னா மாணவர் குழு பொறுப்பு ஆசிரியர் ஒருத்தவங்க நம்ம நியமிக்கணும். அப்புறம் ஒரு குழுவுக்கும் 2 மாணவர் தலைவர்களை நாம செலக்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம எமிஸ்ல செய்ய வேண்டியது ஒரு குழுவுக்குமான ஒரு ஆசிரியரையும் அதுக்கடுத்து 2 மாணவர் தலைவர்களையும் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? நம்ம இந்த 3 லைனை டச் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய ஐக்கான் வரும். இதுல ஸ்கூல்ன்ற ஐக்கானை டச் பண்ணுங்க. இதுல லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கிளப் ஆக்டிவிட்டிஸ்னு இருக்கும், கிளப்ஸ். அந்த கிளப்ஸ்லயே லாஸ்டா இருக்கிறது ஹவுஸ் சிஸ்டம். அந்த ஹவுஸ் சிஸ்டத்தை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மகிழ் முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிக் இயர் 25-26 ஆட்டோமேட்டிக்காவே காமிக்கும். அதுக்கடுத்து மந்த் நம்ம ஜூலைல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதனால ஜூலை காமிக்கும். அதுக்கு கீழே கிரீன் கலர்ல செட் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழுக்களுடைய கலர்களும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட் 0-0ன்னு இருக்கு பாருங்க. நாம இன்னும் செட் பண்ணலை, அதனால 0-0ன்னு இருக்குது. ஸோ நம்ம செட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆகி வந்துடும். இப்போ அதுக்கு தான் இந்த செட் ஹவுஸ்ன்றதை நம்ம டச் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அலாகேஷன் டு ஹவுசஸ் வாஸ் டன் ரேண்டம்லி. ஒன்ஸ் யூ சப்மிட் யூ கேன் நாட் எடிட். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு செட் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன மட்டும் பண்ணணும்னா இதுல நம்ம ஸ்டூடெண்டோடைய நேம் இருக்கும். ஸோ நம்ம பள்ளியில பயில்ற அனைத்து மாணவர்களின் பெயர்களும் இதுல இடம் பெற்றிருக்கா அப்படின்றத மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 42 சில்ட்ரன் இருக்காங்க. 42 சில்ட்ரனுடைய நேமும் விசிபிள் ஆகுது. ஸோ அப்போ விசிபிள் ஆயிடுச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துடணும். சப்போஸ் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நேம் மிஸ் ஆகுது அப்படின்னா உங்க ஸ்கூலோடைய பிஆர்டிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? நம்மளால டைரக்டா ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் எல்லாமே இருக்கு அப்படின்னா நம்ம எஸ் கொடுத்தலாம். நம்ம எஸ் கொடுத்துட்டோம். ஸோ எஸ் கொடுத்த பிறகு கீழே பாருங்க, முன்னாடி 0-0ன்னு இருந்துச்சுங்களா? இப்ப பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிடுச்சு, ஸ்டூடெண்ட் டிவைட் ஆகி வந்துடுச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குழுக்கும் 2வது குழுக்கும் பார்த்தீங்கன்னா 9 மாணவர்கள் போட்டிருக்கு வந்திருக்கு. அடுத்த 3 குழுக்களுக்கு 8 மாணவர்கள் அதுவே பிரிச்சு கொடுத்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குழு பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு குழுவையும் டச் பண்ணணும். இப்ப குறிஞ்சினா குறிஞ்சியை டச் பண்ணணும். இப்ப குறிஞ்சியை டச் பண்ணதும் நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் கேப்டன் 1, ஹவுஸ் கேப்டன் 2. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹவுஸ் கேப்டன் 1க்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா ஒரு கேப்டன் நம்ம சூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுலயே சொல்லியிருக்காங்க போத் ஹவுஸ் கேப்டன் ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஜெண்டர். அதாவது ஹவுஸ் கேப்டன் 1, ஹவுஸ் கேப்டன் 2 இருக்குன்னா 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஜெண்டரா இருக்கணும். அதாவது கேப்டன் 1 பாய்ஸ்னா கேப்டன் 2 கேர்ளா இருக்கணும். ஒருவேளை நம்மளது பாய்ஸ் ஸ்கூல் அப்படின்னா ஒரு ஜெண்டர் தான் இருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு கேப்டனை மட்டும் அப்போ சூஸ் பண்ணா போதும். பட் கோயேடுன்னு சொல்லும் பொழுது நாம இங்க 2 கேப்டனையும் சூஸ் பண்ணணும். தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹெட் டீச்சர், அவங்கள நம்ம செலக்ட் பண்ண போறோம் குறிஞ்சிக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த ஹவுஸ் கேப்டன் இந்த கர்சர்ல டச் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாஸ்ல இருக்க அந்த ஸ்டூடெண்ட் அந்த குழுக்குள்ள வந்திருக்காங்க இல்லைங்களா, அந்த டீமுக்கு, அந்த டீம்ல இருக்க அந்த 9 ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் நமக்கு இங்க விசிபிள் ஆகும். இதுல பக்கத்துல அந்த ஸ்டூடெண்டோடைய கிளாஸும் விசிபிள் ஆகும். இந்த குழுல இருக்கிற மாணவர்கள்ல ஹையஸ்ட் கிளாஸ் யாரோ, இப்ப 6th இருக்காங்க, 8th இருக்கிறாங்க. ஸோ இது மிடில் ஸ்கூல். அப்ப 8th தான் ஹையஸ்ட் கிளாஸ். அப்போ 8th ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்னா கேப்டனா சூஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஒவ்வொரு டீம்லயும் ஹையஸ்ட் கிளாஸ் யாரோ அவங்க தான் கேப்டன். ஸோ அவங்கள இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹவுஸ் கேப்டன் 2 இப்ப இங்க வாசுதேவன்றவங்களை செலக்ட் பண்ணிருக்கோம். அப்ப செகண்ட் கேப்டன் இவங்க பாய். ஸோ அடுத்த கேப்டன் யாருக்கு சூஸ் பண்ணணும்னா கேர்ளை சூஸ் பண்ணணும்.
ஸோ 8th இங்க கேர்ள் காமிக்குதான்னு பார்த்தோம்னா பிரீத்தி நேம் காமிக்குது. ஸோ அவங்க நேமை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒருவேளை 8th ஸ்டாண்டர்ட்ல கேர்ள் நேம் இல்லை, 7th தான் கேர்ள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹெட் டீச்சர், இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சர் நேமும் காமிக்கும். நம்ம இந்த குறிஞ்சிக்கு எந்த டீச்சர் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமோ அவங்க நேமை செலக்ட் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு குறிஞ்சி டீம் அசம்பிள் ஆயிடும். ஸோ இதே மாதிரி இதை முடிச்சுட்டு இங்க கீழே இருக்குங்களா, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரி ஒரு இதையும் நம்ம டச் பண்ணிட்டு டீமையும் அந்த ஒவ்வொரு டீம்லையுமே நாம இந்த ஹவுஸ் கேப்டன் 1, ஹவுஸ் கேப்டன் 2, ஹெட் டீச்சர்ஸ் இவங்க எல்லாரையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம 11ஆம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சிடணும். ஸோ 11ஆம் தேதி அன்னைக்கு இவங்களுக்குலாம் நம்ம பதவியேற்பு விழா வந்து நடத்தணும். ஸோ இவ்வளவுதான். தேங்க்யூ.